புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் சகோதரர்கள் இருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் 8 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுவாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். சுவாமிநாதன் வணக்கம். போலீசாருடைய முதற்கட்ட விசாரணை என்ன? உங்க விரிவான தகவல்கள். ராதிகா, புதுக்கோட்டை மாவட்டத்தை அச்சப்படுத்திய ஆவுடையார் சகோதரர்கள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்பொழுது 8 பேரை காவல்துறையினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செஞ்சிருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் காமராஜர் நகரைச் சேர்ந்தவர் காத்தமுத்து, மகன்கள் கண்ணன் மற்றும் கார்த்திக். இவர்கள் இருவரும் கூலி வேலை செய்து வருகின்றனர். இதில் கண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் சமூக சமத்துவ கூட்டமைப்பில் இருந்து வருகிறார். கண்ணனுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை உள்ள நிலையில் கார்த்திக் இன்னும் திருமணமாகவில்லை. இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு காமராஜபுரம் அருகே உள்ள அடியார் குளக்கரையில் அமர்ந்து கண்ணன் மது அருந்து கொண்டிருந்ததாகவும் கார்த்திக் சற்று தொலைவில் அமர்ந்து செல்போனில் பேசிக் கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. அப்போது அங்கு வந்த மர்ம கும்பல் கண்ணனை சரமாரியாக வெட்டியுள்ளது. இதை பார்த்து அவர் தம்பி கார்த்திக் தடுக்க முயன்றுள்ளார். இதைத் தொடர்ந்து மர்ம கும்பல் தம்பி கார்த்திகையும் சரமாரியாக வெட்டிய நிலையில் இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். அண்ணன் தம்பி இருவரும் ஒரே இடத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் காட்டிட்டு போல் பரவியதை அடுத்து இதை குறித்து புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா தலைமையிலான காவல்துறையினர் இந்த இரட்டைக்கொலை சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வந்தனர். மேலும் இந்த குற்றவாளிகளை பிடிக்க 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடும் பணியும் தீவிரமாக்கப்பட்டது. இந்நிலையில இந்த உடலை அவருடைய சகோதரர் இருவரும் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் பல்வேறு கட்ட விசாரணையின் அடிப்படையில் 6 தனிப்படைகள் அமைத்து உடமைகள் மற்றும் பல்வேறு தரப்பிடம் ஆய்வு விசாரணை நடத்தப்பட்டது. மேலும் அந்த சம்பந்தப்பட்ட பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டு குற்றவாளிகளை தேடும் பணியானது நடைபெற்றது. இந்நிலையில சம்பந்தப்பட்ட உறவினர்கள் சாலை மறியல் செய்து உரிய நீதி வேண்டும் என்று வலியுறுத்தினர். அவர்கள் சமாதானப்படுத்திய காவல்துறையினர் குற்றவாளிகளை விரைந்து கண்டுபிடிப்போம் என்றும் கூறியிருந்தனர். இந்நிலையில இந்த கொலை செய்த வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார், காளிதாஸ், சந்திரசேகரன், ஐயப்பன், சதீஷ்குமார் மற்றும் சிவகங்கையைச் சேர்ந்த பிரகாஷ், சத்தியசேகரன், ராமநாதபுரத்தைச் சேர்ந்த முனீஸ்வரன், பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த யஸ்வந்த் ஆகிய 8 பேரை போலீசார் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் உள்ளிட்ட பல்வேறு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். அவர்களை இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சுவாமிநாதன்.